இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஈரன் வந்துருச்சுங்க. ஸோ அப்போ நம்மளுடைய கம்பெனியோட டேட்டாஸ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணணும். அப்போ நம்மளுடைய டேலி பிரைம்ல டேட்டாவ ஸ்ப்ளிட் பண்ணுவோங்க. ஸோ அப்போ டேட்டாவ என்ன பண்ணுவோம், கரண்ட் ஃபினான்ஷியல் 2025, 26 இருந்து 26, 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி மூவ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது? ஸோ அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? ஸோ அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம எந்த டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது சிங்கிள் யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, மல்டி யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கறத பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சிங்கிள் யூசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிஸ்டத்துல தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. நீங்க ஒரே ஒரு சிஸ்டத்துல நீங்க பண்ணுவீங்க, அதுதான் சர்வர் சிஸ்டமா இருக்கும். ஒருவேளை நீங்க மல்டி யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கோல்ட் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய அத்தனை கிளைண்ட் சிஸ்டத்தையும் நீங்க வேற சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதாவது சர்வர் இல்லாம ஒரு 4 சிஸ்டம் 3 சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல வேற பிரான்ச்ல இருந்து கூட யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அத்தனை கிளைண்ட் சிஸ்டத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் அத்தனை அந்த நம்மளுடைய கிளைண்ட் சிஸ்டத்தோட டேலியை நீங்க க்ளோஸ் பண்ணணும். டேலியை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பிளிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பிளிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே சர்வர் சிஸ்டத்துல இருந்து தான் மட்டும் பண்ணணுங்க. நீங்க கிளைண்ட் சிஸ்டத்துல இருந்து ஸ்பிளிட்டிங் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நெட்வொர்க் மூலமா தான் டேட்டா ஷேர் ஆயிட்டு இருக்குங்க மற்ற கிளைண்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ அப்போ நெட்வொர்க்ல ஏதாவது பிரச்சனை வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பிளிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வருங்க. ஸோ அதனால சர்வர் சிஸ்டத்துல மட்டும் ஸ்பிளிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சர்வர் சிஸ்டத்துல இருந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பிளிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா, ஸ்பிளிட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சர்வர் சிஸ்டத்துல பண்ணிருங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி நம்ம ஸ்பிளிட்டிங் பண்ணலாம், ஸ்பிளிட்டிங் என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் பார்க்கலாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேக்கப் எடுத்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்வர் சிஸ்டமா இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் இங்க டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஸ்பிளிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வெரிஃபை டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிளிட் பண்றதுக்கு முன்னாடி டேட்டாவை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இஷ்யூவா இருக்கும். அதனால டேட்டாவை நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆயிருச்சு, டேலி வந்து பாத்தீங்கன்னா எந்த எரரும் இல்ல, வெரிஃபை பண்ணிருச்சுங்க. ஸோ இன்கேஸ் ஒருவேளை எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எரரை சால்வ் பண்ணிட்டு என்னென்ன எரர் வருதோ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்பிளிட்டிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணணுங்க. ஸோ இப்போ நான் எரர் இல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க இருந்து ஸ்பிளிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துக்கிறேன். ஸ்பிளிட் கொடுத்தோன்னே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஃப்ரம் ஆப்ஷன் வந்துருது. ஸோ அப்போ நம்ம எந்த வருஷத்துக்கு வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம் அப்படின்னா, 1/4/2026 இருந்து 31/3/2027 வரைக்கும் பண்ண போறோம். ஸோ அப்போ ஸ்பிளிட் ஃப்ரம் டேட் கொடுத்துக்கிறீங்க. 1/4/26 கொடுத்துட்டேன். ஸோ ஸ்பிளிட் கம்பெனிங்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன்ஸ் ஃபார் ஸ்பிளிட்டிங் ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்களா, இதுல 3 ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறத சொல்றேன், செகண்ட் தேர்ட் அடுத்தது சொல்றேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஃப்ரம் உங்களுக்கு ஃப்ரம் ஸ்பிளிட் டேட் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த தேதியிலிருந்து நம்மளுக்கு டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி கொடுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ முன்னாடி இருக்கிற இந்த 25, 26 டேட்டாவை வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ண வேண்டியதில்லை. கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் நம்ம அந்த டேட்டாவை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா இங்க டேலிக்கு சொல்றோம். ஸோ நீங்க வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் மட்டும் தான் என்ட்ரி வச்சிருக்கீங்க, லாஸ்ட் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்ட்ரி வைக்கலைனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்பிளிட் ஃப்ரம் டேட் வந்து 1/4/26 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேதியிலிருந்து டேட்டாவை உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரு, மாசஸ் எல்லாமே உள்ள வந்துருங்க. ஸோ அப்போ ஃப்ரம் ஸ்பிளிட் டேட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை அக்செப்ட் பண்றோம், எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்றோம், என்டர் கொடுத்துக்கிறோம். திருப்பி ஒரு என்டர் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு டேலி. ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, இப்போ ஸ்பிளிட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, 2 கம்பெனி நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணலாங்க. ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் Alt F1 கொடுத்து கம்பெனியை ஷட் பண்ணிக்கிறேன். Alt F1 கொடுத்து கம்பெனி ஷட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நான் இப்போ ஓப்பன் பண்ண போறேங்க. 2 கம்பெனி இருக்கு. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு 25, 27 இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பிளிட் ஆன கம்பெனி 2026, 27. ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பழைய டேட்டாவை பார்க்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அங்கே டே புக் போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா Alt F2 கொடுத்து 1/4/2025 நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கரண்ட் டேட் வரைக்கும் எடுத்துட்டு வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்குமே ஒரே டேட்டாவா இருக்குது. இப்போ மறுபடியும் Alt F1 கொடுத்து ஷட் பண்றோம். ஸோ இதுல நம்ம புதுசா ஸ்பிளிட்டான டேட்டா இருக்குங்க, 26, 27 என்டர் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா April 10 என்ட்ரி வச்சிருந்தேன். ஸோ அப்போ அந்த அடுத்த ஃபினான்ஷியல் இருக்குள்ள என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ இப்போ இது திருப்பியும் கேட்வே ஆஃப் டேலில இருந்து டே புக் போறோம். ஸோ இங்க 1/4/2000 டேட் Alt F2 கொடுத்துட்டு டேட் மாத்த போறோங்க. 1/4/2026 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ நான் உங்களுக்கு வச்சிருந்தேன் இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் வருங்க.
இப்போ நீங்க இங்க பழைய டேட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த என்ட்ரிஸ் வராது, ஏன்னா ஸ்பிட் ஆயிருச்சு நம்மளுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 26, 27 மட்டும் தான் வருங்க. இந்த இடத்துல நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இங்க கம்பெனி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்டர்ல போயிட்டு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்டு கொடுத்துட்டு நீங்க வந்து கர்சர் லாஸ்ட்ல நிற்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரம் அப்படிங்கிற இந்த டேட் வந்துருக்கு இல்லைங்களா? இது வந்து நீங்க வேண்டியது இல்லைங்க. ஸோ இப்போ நான் அந்த நியூவன் ரிமூவ் பண்ணிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு ஹைஃபன் 2026 27 அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மட்டும் நேம் வச்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க. இப்போ இது வந்து 2026 27க்கு உண்டான டேட்டா அப்படின்ட்டு. ஸோ அப்போ மெயிலிங் நேம் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா அதே ஃபினான்ஷியல் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா மெயிலிங் நேம்ல கொடுத்தீங்கன்னா நீங்க பில்லிங்ல எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மெயிலிங் நேம்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அது பிரிண்ட் ஆகுங்க. ஸோ அப்போ அந்த 26 27ங்கிறது பில்லிங்ல பிரிண்ட் ஆக வேண்டியது இல்லை. அதனால திருப்பி இங்க நான் எண்டு கொடுத்து ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்துறேங்க. இந்த 26 27 இந்த ஹைஃபன் எதுவுமே வேண்டியதில்லை. ஸோ அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த நேம் மட்டும் தான் உங்களுக்கு இன்வைஸ் காப்பில உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க, நம்ம கஸ்டமர் கொடுக்கக்கூடிய இன்வைஸ்ல. ஸோ அப்போ உங்களுக்கு இதை நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நீங்க ஸ்பிட் பண்ணிட்டீங்க. ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த முக்கியமா நீங்க பண்ணவே கூடாதுங்க. அதாவது ஸ்பிட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறமோ இங்க ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரமோ புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மாத்தக்கூடாதுங்க. நீங்க வந்து மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 2025 இருந்து 27 வரைக்கும் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போதும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 26 27க்கு மட்டும் நான் டேட்டாவை நான் வந்து மாத்தணும், ஸ்பிட் பண்ணாம நான் மாத்தணும்னு நினைச்சிட்டு நீங்க இந்த ஆல்ட்ரேஷன்ல வந்து இங்க டேட்டா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் என்ன ஆகும்னா அந்த பிரச்சனை வரக்கான சான்சஸ் இருக்குதுங்க. டேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகிறதுக்காக எரர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த விஷயத்த மட்டும் நீங்க டேட் மாத்துற விஷயத்த இங்க வந்து பண்ணாதீங்க. இங்க கண்ட்ரோலே கொடுத்து அப்படியே நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி நான் செட் பண்ணிட்டு ஆல்ட் F1 கொடுத்து ஷட் பண்றேன். ஸோ அப்போ 26 27 நீட்டா உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீதி 2 ஆப்ஷன் இருந்து இல்லைங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து விவி இன்ஃபோடெக் நியூ அப்படிங்கிற அந்த கம்பெனில தான் உங்களுக்கு ஃபுல்லா 25 இருந்து 27 வரைக்கும் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேட்டா போயிட்டு ஸ்பிளிட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். இதுல திருப்பி நான் டேரக்டா ஸ்பிளிட் டேட்டாவே கொடுத்துறேன். ஸோ இங்க ஸ்பிளிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் இருக்கிற இயரை மட்டும் ஸ்பிட் ஆகணுங்க. அதாவது 25 26 மட்டும் வரணும், 26 27 அந்த போட்டிருக்கிற என்ட்ரிஸ் வந்து வரக்கூடாது. அப்போ ப்ரீவியஸ் இயரை மட்டும் ஸ்பிட் பண்ணணும் அப்படிங்கறத நான் நினைச்சேன்னா அது எப்படி ஸ்பிட் பண்ணலாம், அது என்ன ரீசனுக்காக நம்ம ஸ்பிட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டாவை ஸ்பிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்கன்னா இரண்டு முடிஞ்சோடனே நம்ம ஸ்பிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஒரு 2 மாசமோ 3 மாசமோ நம்மளுடைய பழைய என்ட்ரிஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B எல்லாம் நம்ம முடிச்சுட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி பெண்டிங் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போங்க. ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒருவேளை ஆடிட்டர் ஆஃபீஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா எனக்கு 25 26 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட டேட்டாவை கொடுங்க, ஏன்னா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் நீங்க கேட்டிருக்கீங்க, அதனால அந்த டேட்டாவை நான் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து பேங்க்குக்காக ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட்டை வந்து கொடுப்போம். அதாவது நம்ம ஐடி ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல இருந்து வாங்கி கொடுப்போங்க. அப்போ அவர் வந்து அந்த பழைய டேட்டாவை கேட்கறாரு அப்படின்னா அந்த 25 26 மட்டும் ஸ்பிட் ஆகணும். உங்களுடைய கரண்ட் இயரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா திருப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பிளிட் ஃப்ரம் டேட் இதே கொடுத்துட்டு 1/4/26 கொடுத்துட்டு இங்க வந்து ஸ்பிளிட் கம்பெனில ஆப்ஷன்ஸ் ஃபார் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பிஃபோர் ஸ்பிளிட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஸ்பிளிட் கம்பெனி ஆப்ஷன் ஃபார் ஸ்பிளிட்டிங் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் 6.0ல மட்டும்தான் இருக்குதுங்க. டேலிக்கு இதுக்கு முன்னாடி வெர்ஷன் டேலி 5.1லோ 5லயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரல. டேலி பிரைம் 6.0ல தான் இருக்குது. சப்போஸ் 6.0 வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், பிஃபோர் ஸ்பிளிட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நேம் மாறிடுச்சு, 25 வந்துச்சு பாருங்க. ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன், அக்செப்ட் கொடுத்து திருப்பியும் நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுவோம், 2025 26க்கு உண்டான டேட்டா மட்டும் பிரிச்சுட்டு வரும். 26 27 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராதுங்க. அந்த என்ட்ரிஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்க 2 என்ட்ரி, அது வராதுங்க. ஸோ இப்போ நம்ம அதை பாத்திரலாங்க. இப்போ என்ன டேட்டா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, ஸ்பிளிட் ஆயிருச்சுங்க. திருப்பி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ட் F1 கொடுத்து கம்பெனியை ஷட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் F1 கொடுத்து கம்பெனியை ஷட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2025 26 மட்டும் வந்திருக்கு பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ட் F2 கொடுத்தீங்கன்னா 2025 26க்கு உண்டான டேட்டாஸ் மட்டும் வந்திருக்கும். நீங்கள் டே புக்கில் போய் நீங்கள் அந்த மற்ற என்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் திருப்பியும் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பெனிக்குள்ளே போய் ஆல்டருக்குள்ளே போயிட்டு இங்கே ப்ரேயரை மட்டும் நீங்கள் மாற்றி கம்பெனி நேமை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 2025 2026 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மெயிலிங் நேம் வந்து நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய கம்பெனி நேம் மட்டும் கொடுத்துட்டு
கண்ட்ரோல்லே கொடுத்துக்கலாங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா 25 26 டேட்டா மட்டும் வந்திருக்கும். இந்த டேட்டாவை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஸ்பிட் இது பண்ணி உங்களுக்கு ஜிப் பண்ணி உங்களுக்கு ஆடிட் ஆஃபீஸ்க்கு நீங்க கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஒர்க் பண்ணிக்குவாங்க. ஆடிட் முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபைனலா எல்லாம் முடிக்கும் போது அவங்க எப்போ டேட்டா கேட்கறாங்களோ அப்போ வந்து நம்ம தனியா வந்து 25 26 26 27 ஸ்பிட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ திருப்பி ஆல்ட் F1 கொடுத்துட்டு அந்த பழைய டேட்டாவே நான் ஓப்பன் பண்றேன். 25 27 இருக்கிற டேட்டாவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் டேட்டாக்குள்ளே போகிறேன். ஸ்பிளிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட் டேட்டா கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஸ்பிளிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே திருப்பியும் நான் அங்கே ஸ்பிளிட் ஃப்ரம் வந்து 1 4 26 கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஆப்ஷன் ஃபார் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 2 கம்பெனிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா நான் பழைய மெத்தடுங்க, அதாவது பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிட் பண்றது 2 கம்பெனியா தான் நம்ம ஸ்பிட் பண்ணுவோம். ஒன்று 25 26 26 27 ரெண்டையும் ஸ்பிட் பண்ணி தான் கொடுக்கும். தனியாக ஸ்பிட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்காதுங்க. ஸோ அப்போ நம்ம பழைய மெத்தட்ல வந்து நம்ம ஸ்பிட் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து ஸ்பிட் கம்பெனில அந்த ஆப்ஷன் வந்து இன்டூ 2 கம்பெனிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா 25 26 தனியாகவும் 26 27 தனியாகவும் நம்மளுக்கு ஸ்பிட் ஆயிரும். இது எப்போ நம்ம ஸ்பிட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஐடிக்காக நம்ம ஃபைனலா எல்லாமே என்ட்ரி வச்சாச்சு. இப்போ அந்த பழைய டேட்டாவை நம்ம ஃபைனலா ஆடிட்டர் கொடுக்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா பழைய டேட்டால என்ட்ரி இது வைக்க மாட்டோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் அக்செப்ட் பண்றேன், திருப்பி என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா 2 வருஷத்தையும் பிரிச்சுடுங்க. அப்போ 25 26 ஒரு டேட்டாவும் 26 27 இன்னொரு டேட்டாவும் கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாங்க அது எப்படி ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்குதுன்ட்டு. ஸோ இப்போ ஸ்பீடாக ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்கள் டேலி பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டேலி பிரைம் உங்களுக்கு வந்து 6 ஆர் எபோ 6 7 அதுக்கு மேலே வந்துட்டீங்க 7.0 வந்துட்டீங்கன்னா ஸ்பிட்டிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ திருப்பி நான் ஆல்ட் F1 கொடுத்து எல்லா கம்பெனியும் பண்ணிக்கிறேங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் வந்து 25 26 தனியாக வந்துருச்சு, 26 27 தனியாக வந்துருச்சுங்க. ஸோ அப்போ திருப்பி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு கம்பெனிக்குள்ளே போயிட்டு ஆல்டர், ஸோ கம்பெனி நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ 25 26 ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இதை பண்ணல, 25 26 பண்ணிக்கலாம். திருப்பி ஆல்ட் F1 கொடுத்துட்டு இங்கே 26 27 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 26 27 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு இதே மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. மறக்காம வந்து நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பிட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அதையும் நீங்கள் வந்து பண்ணி ப்ராப்பரான ஒரு டேட்டாவை வந்து வச்சு நீங்கள் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கொண்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம் டெய்லியும். எல்லா வீடியோ பாருங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டேலி இன்னும் ஆழமாக கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.